Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதிக அளவு ஆரஞ்சு சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க, சருமத்தை பராமரிக்க நினைக்கிறவங்க தங்களோட உணவில் ஆரஞ்சு பழத்தை சேர்க்கறது வழக்கம். பெரும்பாலும் ஆரஞ்சு பழத்தை குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் தான் அதிகமாக சாப்பிட்றோம். விட்டமின் சி, நார்ச்சத்து நிறைந்த ஆரஞ்சு ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குது. உடலை நீரேற்றமாக வச்சுருக்க உதவுது. இருந்தாலும் பல நேரங்களில் அதோட சுவை காரணமாக நம்மள பலர் அளவுக்கு அதிகமாக ஆரஞ்சு சாப்பிட்ருவோம். தேவைக்கு அதிகமாக ஆரஞ்சு சாப்பிட்றப்ப அது உங்களோட ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 4லிருந்து 5 அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக ஆரஞ்சுகளை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கூட ஏற்படுத்திடலாம். ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து விட்டுரும். ஆரஞ்சு பழத்தில் இயற்கை சர்க்கரை இருக்குது. இது ஒப்பீட்டளவில் பார்த்தோன்னா குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டோன்னா அது உங்களோட ரத்த சர்க்கரையை திடீர்னு அதிகரிக்க செஞ்சிடும். குறிப்பாக உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா உங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதையும் மீறி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கலாம். பற்களை சேதப்படுத்தும். ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்றது உங்களோட பல் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திடலாம். உண்மையில் பார்த்தோன்னா ஆரஞ்சு மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் இயற்கை சர்க்கரை அமிலங்கள்லாம் இருக்குது. இது அதிகமாக சாப்பிட்றதுனால பல் சிதைவு, பிற பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுரும். குறைந்த அளவு ஆரஞ்சு சாப்பிடுங்க. இதனால் உங்களோட வாய் ஆரோக்கியத்திலேயே சிறப்பு கவனத்தை நீங்கள் செலுத்திக்கலாம். பொட்டாசியம் அளவை அதிகரித்து விட்டுரும். ஆரஞ்சு பொட்டாசியத்தோட நல்ல ஆதாரமாக இருந்தாலும் இந்த தாது உடலுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தாலும் கூட அது அதிகமாகிறப்ப சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ பொட்டாசியம் அளவை பாதிக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலோ ஆரஞ்சு பழத்தை குறைஞ்ச அளவு எடுத்துக்கலாம். செரிமானம் தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஆரஞ்சு சாப்பிட்றது செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னாலும் கூட நார்ச்சத்து அதிகமாக இதில் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்றப்ப அது உங்களோட செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு பிடிப்பு, வீக்கம், வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரஞ்சு பழங்களை குறைஞ்ச அளவில் எடுத்துக்கிறது நல்லது. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஆரஞ்சுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சலெல்லாம் ஏற்படுத்திடும். ஆரஞ்சு அப்படிங்கிறது ஒரு சிட்ரஸ் அமிலம் இருக்கக்கூடிய பழம் தான். அதை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றப்ப அமில விளைவு காரணமாக அமில ரிஃப்ளெக்ஸ் அப்படி இல்லைன்னா நெஞ்செரிச்சலால் நீங்கள் பாதிக்கப்படலாம். இந்த வீடியோவில் அளவுக்கு அதிகமாக ஆரஞ்சு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி ஆரஞ்சு பழத்தை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாம அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.